ஆர்யா ஒரு ஜாலியான பையன். ஆனா அவனுக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருந்தது. சாப்பாடு வீணாக்க கூடாதுடா. அம்மா எனக்கு வேண்டாம், நான் போயிட்டு விளையாடுறேன். அன்னைக்கும் ஆர்யா அம்மா சொல்லியும் கேக்கல. சாப்பாடு வீணாக்கிட்டு தூங்கிட்டான். அந்த இரவு நடுராத்திரி ஒரு சின்ன குரல் அவனை எழுப்புச்சு. ஆர்யா, ஆர்யா, யார் அது? நாங்க தான் நீ வீணாக்குன சாப்பாடு. சாப்பாடு பேசுதா? அவன் வீணாக்குன சாப்பாடே இப்போ அவனிடம் பேச சும்மா ஆரம்பிச்சுது. சாப்பாடு இல்ல, ஒரு விவசாயி வெயில்ல கஷ்டப்பட்டு வளர்த்தது உன் அம்மா அன்போட சமைச்சது. அந்த சாப்பாட்டுக்கு பின்னாடி நிறைய பேரின் கஷ்டமும் Sorry. அன்பும் இருக்கு. இனிமே நான் சாப்பாடு வீணாக்க மாட்டேன். அப்போதான் ஆர்யாவுக்கு தன் தவறு அடுத்த புரிந்தது. நாள் முதல் ஆர்யா முழுக்க மாறிட்டான். சாப்பாட்ட ஒரு துளியும் வீணாக்காம சாப்பிட ஆரம்பிச்சான். ரொம்ப நல்லா சாப்பிட்டே. சாப்பாடு ஒரு சாதாரண விஷயம் இல்லம்மா, அது கஷ்டமும் இப்போ அன்பும். ஆர்யாக்கு தெரியும், சாப்பாடுன்றது சாதாரண விஷயம் இல்ல. அது பல பேரின் உழைப்பும் அன்பும்